வணக்கம். தேர்தல் கூட்டணி அப்படிங்கிற ஒரு விஷயத்துல விஜய் எப்படியாவது பாஜக கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு நம்பினாலும், விஜயை பொறுத்த வரைக்கும் யாரோடையும் கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்ல. அவர் தலைமையில கூட்டணி வந்தா ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாரு. எவ்வளவு அழுத்தம் கொடுத்தாலும் சரி, அவர் தனிச்சு தான் நிற்க போறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அவர் தலைமையில் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு செங்கோட்டையன் கூட ராமதாஸை போய் சந்திச்சு பேசியிருக்கிறாரு. என்ன முடிவெடுக்க போறாரு அப்படிங்கிறது ராமதாஸ் செங்கோட்டையனுக்கு மட்டுமே தெரியும். சசிகலா தரப்பிட்டையும் தாவேகா பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. செங்கோட்டையன்ட்ட சசிகலா பேசிட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு அளவுக்கு பார்த்தீங்கன்னா வட மாவட்டங்களில் ராமதாஸும், தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களில் சசிகலாவும் தாவேகாவோட ஒரு கூட்டணி அமைக்கும் போதும் சில கட்சிகள், புதிய தமிழக கட்சி போன்ற கட்சிகள் திமுக அதிமுக மேல வெறுப்புல இருக்க சில சின்ன சின்ன கட்சிகள் இவங்கெல்லாம் தாவேக்காவோட கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே போல வாழ்வுரிமை கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி, அவங்களும் தாவேக்காவோட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இன்னும் தேர்தல் நெருங்கிருச்சு, தேர்தல் தேதி அறிவிச்சாச்சு. இன்னும் உடனே பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தி முடிக்கணும்ல. சரி, இதுல விஜய் நிர்வாகிகளோட ஆலோசனை பண்ணியிருக்கிறார். அவர் ஆலோசனை பண்ணதுல சொன்ன ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் தான் இப்போ சமூக வலைதளங்கள பரபரப்பா பேசப்படுது. ஆட்சியை பிடிக்கிறது நம்முடைய இலக்கு தான். ஆனா அதுக்காக இலக்கு அப்படிங்கிறதுக்காக நம்ம குறுக்கு வழியில போய் இலக்கு அடையணுமா? அதிமுக பாஜக கூட்டணி வச்சுதான் நம்ம அந்த இலக்கை அடையணும் அப்படின்னோம்னா அப்படிப்பட்ட ஒரு இலக்கே வேணாம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. ரெண்டாவது, மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புறாங்க. திராவிட கட்சிகளுக்கு ஒரு மாற்று வேணும் அப்படின்னு சொல்றாங்க. நினைக்கிறாங்க அந்த மாற்றத்தை இவனால கொடுக்க முடியும்னு விஜய் நம்புறாங்க. அதனால விஜய் இந்த மாற்றத்தை மக்கள் விரும்புறாங்கல்ல, இந்த மாற்றத்தை நம்ம படிப்படியாக கொண்டு போவோம். ஒரு எல்லையில் போய் நம்மளால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. ஆட்சி அமைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. முதல் தேர்தலே நமக்கு இவ்வளோ பெரிய அழுத்தத்தை கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம போக போக நம்மளுடைய வெற்றி வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாகும். எதிர்காலத்தில் நம்ம ஆட்சியில் உட்காருவோம், அது மறுக்கவே முடியாது அப்படின்னு விஜய் நம்புறாரு. அதை தான் நிர்வாகிகளோட ஆலோசனை கூட்டத்தில் பேசியிருக்கிறாரு. இப்போ நாம் தமிழர் கட்சி இருக்குது, சீமான் இருக்கிறாரு. அவர் தேர்தலை சந்திக்கிறாரு, தனிச்சு தானே போட்டி போடுறாரு. 234 தொகுதியிலும் தனிச்சு தானே வேட்பாளரை நிறுத்துறாரு. ஏன் விஜய்னால நிப்பாட்ட முடியாதா? விஜய்னால நிறுத்த முடியாதா? விஜய்க்கு வேட்பாளர் இல்லையா? மக்கள் ஓட்டு போட மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை அவர் கேட்கிறாரு. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக ஒரு திராவிட கழகத்தை தனக்கு கீழே கொண்டு போக முடியும், 3வது இடத்துக்கு கொண்டு போக முடியும். நம்ம 2வது இடத்துக்கு கூட வந்துடும். ஒன்று, ஃபஸ்ட்டு நம்மளை ஆட்சி அமைக்கிறது, அப்படி வரல அப்படின்னா எதிர்கட்சியாக உட்கார்றது. அதுக்கான வாய்ப்புகள் இந்த சர்வேக்கள் நிறைய சொல்கிறாங்க. ஒரு 15-20% வாக்குகள் தாங்க விஜய் கிடைக்கும் அப்படின்னாலும் பரவாயில்லை. எத்தனை சதவீதமாக இருந்தாலும் அது மக்கள் விரும்புகிற ஒரு மாற்றம். அந்த மாற்றத்தை நம்ம தொடர்ந்து பயணிப்போம். மாற்றம்னு சொல்லிட்டு வந்த கட்சிகள், நிறைய கட்சிகள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் போயிருக்கு, வாக்கு சதவீதம் குறைஞ்சு போயிருக்கு. நம்ம அந்த மாதிரி ஒரு தப்பை திரும்பவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா திமுகவில் வாரிசு அரசியலை எதிர்த்து தான் வைகோ கட்சியை விட்டு வெளியேறி மதிமுக அப்படின்னு சொல்லி ஒரு கட்சியை ஆரம்பிச்சாரு. அதே போல் பார்த்தீங்கன்னா எல்லா கட்சியிலுமே அந்த மாதிரி ஒரு குறைபாடுகள் இருந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையில இருக்கிற அதிமுக கூட ஒரு பவர்ஃபுல் அப்படின்னு சொல்ல முடியாது. ஜெயலலிதா இறந்த போது பார்த்தீங்கன்னா 2016 அதிமுகவோட வாக்கு சதவீதம் 44% வாக்குகள் இருந்தது. இன்னைக்கு 2024 கிட்டத்தட்ட பாதியா குறைஞ்சு போச்சு, 20% வாக்குகள் தான் இருக்கு. சரி, அந்த வாக்குகள் எல்லாமே அதிமுகவுக்கான வாக்கு வங்கி தான். ஆனா எடப்பாடி பழனிசாமிக்கான வாக்கு வங்கி ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்டா 1% வாக்கு வங்கி கொங்கு பெல்ட்ல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா பெருசாக எடப்பாடி பழனிசாமிக்கு வாக்கு சதவீதம் கிடையவே கிடையாது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதிமுக அப்படிங்கிற ஒரு பேனருக்கும், அதே போல் ரெட்டை இலை சின்னம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கும் தான் பார்த்தீங்கன்னா அதிமுக இப்போ எடப்பாடி பழனிசாமி கையில் இருக்க அதிமுகவுக்கு இருக்குது. மற்றபடி அதிமுக கிட்ட பெருசாக வாக்கு சதவீதம் இல்லை. ஆனால் அதையே கம்பேர் பண்ணி விஜய்க்கு இது பண்ணோம்னா, விஜய் பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு தனிப்பட்ட ஒரு செல்வாக்கு எல்லா தமிழ்நாடு மாவட்டங்களில், எல்லா மாவட்டங்களும், எல்லா சட்டமன்ற தொகுதிகளும் அவருக்கான ஒரு செல்வாக்கு கண்டிப்பாக இருக்குது. அதை யாருனாலையும் மறுக்க முடியாது. அதை எடப்பாடி பழனிசாமி கூட மறுக்க மாட்டார். இப்போ விஜயா எடப்பாடி பழனிசாமியா அப்படின்னு சொல்லி ஓட்டு போட போகும்போது அந்த மிஷின்கிட்ட போகும்போது ஒரு எண்ணம் மைண்டில் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக விஜய்க்கு அந்த விசில் சின்னத்தில் கையை அழுத்தி விட்டு வந்துடுவாங்க. ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்குது. ரெட்டையில சின்னம் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி, அதை தாண்டி இன்னைக்கு விஜய் ஒரு மாஸ் தான் அப்படிங்கிறத நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் அவருக்கு இருக்கு. அதனால கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிற எண்ணமே அவர்கிட்ட இல்லை, மைண்ட்ல இல்லை. நிர்வாகிகளோட ஆலோசனையில் அவர் அதான் பேசியிருக்காரு. ஜானரகிசாமியும் அதை தான் பேசியிருக்காரு. எவ்வளவு அழுத்தம் கொடுத்தாலும் சரி, எவ்வளவு நமக்கு தடைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க பின்னாடி இருந்து அப்படின்னாலும் ரொம்ப சைலண்டாக கடந்து போவோம். இதை கடந்து போவோம், இதுவும் மாறும். நமக்கு ஒரு நாள் நம்ம கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட ஜானரகிசாமி அரசியல் ஆலோசகர் விஜய்க்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். மீதி எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனாவோ, புஸ்லி ஆனந்தோ எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, கூட்டணியை வச்சு நம்ம ஜெயிச்சிடலாம், ஜெயிச்சுட்டு நம்ம போய் நேராக அமைச்சரவையில் இடம் பெறலாம், துணை முதலமைச்சர் பதவி வாங்கலாம். அந்த இதெல்லாம் வேணாம். மக்கள் நம்மள்கிட்ட என்ன விரும்புகிறாங்க,
அதை யோசிங்க. மக்கள் நம்மள்ட்ட மாற்றத்தை விரும்புகிறாங்க, இவனால மாற்றத்தை கொண்டு வர முடியும்னு நினைக்கிறாங்க. 2 திராவிட கட்சிகளும் ஒரு திராவிட கட்சியை இந்த 2026 தேர்தலில் 3வது இடமோ 4வது இடத்துக்கோ நம்மளால தள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை விஜய்க்கு இருக்குது. கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லி நிர்வாகிகளுக்கு தைரியம்லாம் சொல்லியிருக்கிறாரு விஜய். அதனால் பார்த்தீங்கன்னா அவருடைய இது ஆட்சியை பிடிக்கிறது இலக்கு தான். ஆனால் அதுக்காக நம்ம ஊழல் கட்சிகளோடையும் சரி, கொள்கை எதிரியோடையும் சரி கூட்டணி வச்சு தான் இந்த ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னா அது அவசியமே இல்லை. அது அப்படி ஒரு தேவை நமக்கு இல்லை. மக்கள் மாற்றத்தை விரும்புகிறாங்க, உண்மையிலே விரும்புகிறாங்க அப்படின்னா தாவேக்காவுக்கு ஓட்டு போடட்டும் அப்படின்னு சொல்லி விஜய் பேசியிருக்கார். கொள்கை முரண்பாடோடு இருக்கிற கட்சிகளோட எப்பயுமே நம்ம சமரசம் பண்ணிக்க போகிறதே கிடையாது அப்படின்னு சொல்லி நிர்வாகிகள்கிட்ட ஆலோசனை கூட்டத்தில் விஜய் ரொம்ப தெளிவாக பேசியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதிமுகவும் சரி, பாஜகவும் சரி, எவ்வளவு அழுத்தம் கொடுத்தாலும் அந்த கட்சிகளோட கூட்டணி கிடையாது, கூட்டணி வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். மாற்றம் 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 மாற்றம், இந்த மாற்றம் மட்டும்தான் நமக்குள்ளே இருக்கணும். மக்கள் நம்மள்கிட்ட அதை தான் விரும்புகிறாங்க. அதனால பார்த்தீங்கன்னா நம்ம பழைய அரசியல் கட்சி, ஊழல் கட்சி அவங்க அவங்களோட சேர்ந்து நம்மளும் அதே குட்டையில் ஊறி மட்டம் மாதிரி ஆயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு. நம் மக்கள் நம்ம மேலே ஒரு மாற்றத்தை விரும்புகிறாங்க. மக்களோட எதிர்காலத்துக்காக, மக்களோட இதுக்காக நம்மள்கிட்ட இருக்கிற சக்திகளை வேறு ஒருத்தங்களுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடாது. வேறு ஒருத்தங்களை முதலமைச்சர் ஆக்குறதுக்கோ, வேறு ஒருத்தங்களை ஆட்சியில் உட்கார வைக்கிறதுக்காகவோ நம்மளுடைய நம்மளை நம்பி வாக்கு போடுறவங்கள ஏமாற்றக்கூடாது அப்படிங்கிறது தான் விஜயோட எண்ணமாக இருக்குது. விஜயும் அதில் தெளிவாக இருக்கிறாரு அப்படிங்கிறது தெரியுது. பாஜகவும் ரொம்ப பேசி பார்த்துட்டாங்க, விஜய்கிட்ட ரொம்ப போட்டு போஸ்ட் பண்ணி பார்த்துட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட எல்லையில் இப்போ தேர்தல் தேதி எல்லாமே அறிவிச்சாச்சு. தேர்தல் நெருக்கத்தில் விஜய்க்கு ரொம்ப அழுத்தம் கொடுத்தோம் அப்படின்னம்னா பாஜக அதிமுக சேதாரம் ஆகிடும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ சசிகலா பேசலையா கமுதியில், எடப்பாடி பழனிசாமி என்னென்ன துரோகம் பண்ணார் அப்படின்னு சொல்லி. அதே போல் விஜய் பிரச்சாரத்தில் போய் பேசினார் அப்படின்னா பாஜக இப்படிலாம் எனக்கு அழுத்தம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி தேர்தல் சமயத்தில் பேசினார், பிரச்சாரத்தில் பேசினார் அப்படின்னா அதிமுக பாஜகவோட ஓட்டு சதவீதம் சிதைஞ்சு போயிடும் அப்படிங்கிற ஒரு பயம் கூட பாஜகவுக்கு இருக்குது, அதிமுகவுக்கு அந்த பயம் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போது அவர்களோட எண்ணம் என்னென்னா இந்த 2026 தேர்தலில் தனித்து போட்டி போடுறோம், இல்லை விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி உருவாகுது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு திராவிட கட்சியை, குறிப்பாக அந்த திராவிட கட்சி யாருன்னு எல்லாத்துக்கும் தெரியும், அதிமுக தான். இந்த திராவிட கட்சியை 3வது இடமோ 4வது இடத்துக்கோ தள்ள முடியும். முதல்ல ஆளும் தரப்பாக வர கட்சி திமுகவாக இருந்தாலும் சரி, வேறு கட்சிகளாக இருந்தாலும் சரி, 2வது இடத்துலையாவது தாவேக்கா பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. தனிச்சே போட்டி போடலாம், தனிச்சே நம்ம கூட கூட்டணி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க வரட்டும். ஒரு வேளை அவங்க நம்ம ஒரு கூட்டணி ஸ்ட்ராங்காக பலுவாயிடுச்சு அப்படின்னா நம்மளே ஆட்சியில் உட்கார்றதுக்கான ஒரு சூழ்நிலை 2026 உருவாகும் அப்படின்னு சொல்லி விஜய் நம்புகிறாரு. நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல, பாஜக அழுத்தம் கொடுக்குது, பாஜக கூட்டணியில் போகிறாரு, 80%, 50%, 80 சீட்டு 50 சீட்டு அப்படின்லாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கி விஜய் உற்சாகப்படுத்தியிருக்கிறார் நிர்வாகிகளை அப்படின்னு சொல்கிறாங்க. யாரை பார்த்தும் நம்ம பயப்பட வேண்டிய தேவையே கிடையாது. மக்கள் நம்ம பக்கத்தில் இருக்காங்க, மக்கள் நம்மளை பார்த்துக்குவாங்க. அதுக்கப்புறமா மக்கள் நம்மள்கிட்ட ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கும்போது மக்களை நம்ம நல்ல விதமாக பார்த்துக்கணும், அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி விஜய் எல்லாத்துக்கும் தைரியத்தை கொடுத்துருக்காரு அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க விஜயோட இந்த பேச்சு, நிர்வாகிகளுக்கு அவர் கொடுத்த ஆலோசனை, இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.